ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சென்னை சிட்டி கமிஷனர் அருண் நேரடியாக இந்த விவகாரத்தில் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்றது தான். அதனால தான் சக்ஸஸ் ரேட் பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தான். இருட்டுக்குள்ளே போய் புதருக்குள்ளே உட்காந்து 8 மணிக்கு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை சந்தித்து இன்று பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக அந்த விஷயம் மாறி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக போக போகிறோம். இந்த வழக்கு எப்படி இருக்குது அப்படின்னு, கைது செய்யப்பட்டிருக்க ஞானசேகரன் யார், அதுபோக சார் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதா பல்வேறு வதந்திகளை பரப்பி விட்டாங்க. சாருக்கு வந்து நீ சந்திக்கணும், சாருக்கு நீ வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த ஞானசேகரன் என்பவன் பேசியதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பரப்பப்பட்டது. அதை பற்றி கமிஷனர் அருண் வந்து அப்படியே போட்டு உடச்சிருக்காரு. என்ன நடந்தது, யார் அந்த சாரு, எவன் சொன்னா இதை அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக போடுறாரு. ஏற்கனவே வந்து கமிஷனர் அருணை பொறுத்தளவுக்கு சென்னையில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ரவுடிகள் விவகாரத்தில், அதாவது வந்து நம்ம பிஎஸ்பி தலைவர் வந்து கொல்லப்பட்ட போது, அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட போது சென்னை நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நாடகம் நடத்தப்பட்டது. சில சினிமா இயக்குநர்லேருந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜாதி ரீதியான கொலை, எதிராளிகள் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ண போகிறோம், ஊர்வலம் பண்ண போகிறோன்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஒரே அடியில் கமிஷனரை வந்து போட்டதுக்கப்புறம், நம்ம அருண் சார் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிச்சி எல்லாத்தையும் வடை போட்டு விட்டார். எவன் குற்றவாளி என்ன எல்லாத்தையும் நெருங்கி எல்லாத்தையும் அடுத்தடுத்து தூக்கிட்டது மட்டும் இல்லாமல், ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியிலேயே பதில் சொல்லுவோன்ற ஒரு வார்த்தை வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அதே மாதிரி சொன்னது மட்டும் இல்லை, காலம் கடந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா அதை செய்து முடித்தவர், சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடித்திருக்கிறவர் நம்ம கமிஷனர் அருண் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோன்ற மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாரு அந்த விவகாரத்தில். அதற்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தாண்ட போகுது, 6 மாதம் வரப்போகுது. இன்றைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்குது. சென்னை சிட்டியில் ரவுடிகள் தொல்லை, பெரிய ரவுடிகளை டார்கெட் போடுறது, கொலை, இது எல்லாமே வந்து அப்படியே கமிஷனர் அருண் வந்ததுக்கப்புறம் அரெஸ்ட்டாக இருக்குது, அப்படி ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சிட்டியில் இப்போ நீங்கள் வந்து ரூரலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரூரலில் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரம் கமிஷனர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா ரைடு விட்டாங்க, பயங்கரமாக நடந்தது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விவகாரத்தில் கமிஷனர் அருண் தான் நேரடியாக களத்தில் இறங்கி 5 மணி நேரத்தில் அவனை தூக்கியிருக்காங்க. இந்த ஞானசேகரன்றவனை தூக்குனது மட்டும் இல்லாமல் கமிஷனர் அருண் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு 2 நாளைக்கு அப்புறம். ஏன்னா இது அரசியலாகி சில சில்லறைகள் வந்து ரோட்டில் புரண்டுகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம போட்டிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு நேர்ந்த கொடுமை அப்படின்றது வேறு விஷயம், அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் கூட, இத்தனை பெண்களை தாண்டி இதை வந்து எப்படி ஹாஸ்டல்லேருந்து அந்த பெண்ணு 7:45 போய் தன்னுடைய ஆண் நண்பரோட போய் வந்து இருட்டுக்குள்ளே போய், அது 152 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்குள்ளே பல பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, உட்கார்றதுக்கு இடம் இல்லையா, பேசுகிறதுக்கு இடம் இல்லையா, படிக்கிறதுக்கு இடம் இல்லையா, எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இரவு நேரத்தில் ஒரு இடத்துல போய் ஒதுங்கிறதை பலரும் கண்டித்திருந்தார்கள். ரைட்டா? நம்ம மட்டும் இல்லை, எப்படி வந்து இப்போ வார்டன் வந்து விட்டார் அப்படின்னு. சரி, ஒரு இப்போ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களையும் அவ்வளோ டைட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் வந்து எதற்காக, ஏன்னா ஆபத்தான பகுதி என்று தெரிந்த பிறகும், ஏன்னா அந்த அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய இருட்டு பகுதிக்கு ஆண் நண்பரோடு ஏன் சென்றார் அப்படின்ற கேள்வியிலும் பலரை எழுப்புனாங்க. சரியா? ஏன்னா எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். ஒன்று ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, ஐயோ அவர்களுக்கு அந்த சில பேர் வந்து கமெண்ட்லலாம் போட்டிருக்காங்க, உன் குடும்பத்தில் தான் என்ன பண்ணுவேன், 1-2 நாதாரிகள் போட்டிருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, என் குடும்பத்தில் நாங்கள் நடுராட்டில் சுடுகாட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவிகள் அங்கே படிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மாணவியர்கள் படிக்கணும். எல்லாருமே அந்த மாதிரி முள்புதரில் போய் மாட்டினாங்க, இல்லை இதில் இப்போ அத்துமீறி போய் ஒரு இருட்டுக்குள்ளே பாதுகாப்பற்ற இடத்துல ஒரு ஆண் நண்பரோடைய என்ன செய்து கொண்டு வந்தார்ன்றதுனால தானே அவன் வீடியோ எடுத்திருக்கான், அந்த கல்பிரிட்டு அந்த கிரிமினல் எடுத்திருக்கான். அப்படிங்கும்போது அதற்கு இடம் கொடுத்தது யாரோ அதையும் கண்டிக்க வேண்டும் என்பது தான் பொதுவான ஒரு கருத்தாக பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒருத்தனை ஜாலரா போட்டு ஒருத்தன் முன்னாடி ஓடுறதுக்காக நம்ம இது பண்ணல. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து, ஆனால் குற்றவாளி, குற்றம் செய்தவன், கொடூரம் செய்தவனை உடனடியாக காவல்துறை 5 மணி நேரத்தில் தூக்கியிருக்கு. எந்த மாநிலத்திலையுமே இப்படி நடந்தது கிடையாது. 5 மணி நேரத்தில் காவல்துறை அந்த கல்புரேட்டை தூக்கி விசாரித்து சயின்டிஃபிக்கலான ஒரு விசாரணை, அந்த விசாரணையை அவனே ஒத்துக்கிற வைத்து
அவன் போட்டிருந்த சட்டையை வைத்து ஆன்லைனில் அதை காமிச்சு இந்த சட்டை தான் சொல்லி அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணி அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கான், கைது பண்ணியிருக்காங்க. இதில் உடனே கிளப்பி விட்டாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சில பேர்லாம் இருக்காங்க, எப்படின்னா தன்னை பெரிய அறிவுஜீவியாக காட்டிக்கொள்ளக்கூடிய சில பேர்லாம் இருப்பாங்க. அவன் ஒருத்தன் ட்விட்டரில் போட்டிருக்கான், ஹூ இஸ் தட் சார், சார் மீன்ஸ் வாட், ஹூ இஸ் த சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டு அதை பரப்பி விட்ருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்னொரு நபர் யாருன்னு இவங்க எப்படின்னா சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கான பிரச்சனை நடந்திருக்கிறத அது மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாது என்கிற பாணியில் இல்லாமல் இதை திமுக அரசை குற்றம் சொல்லி சட்டத்துக்கு புறம்பான சட்டத்தை குலைக்கக்கூடிய வகையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க வகையில் சில செயல்பாடுகளை சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை வச்சு அதை பேஸாக வச்சு சில பேர் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கான். அதை அப்படி லைவாக டிவியில் வரும். அந்த லைவை பார்த்து இன்னொரு கட்சிக்காரன் அரசியல் பண்ணுவான். இப்படி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இது முதல் சம்பவம் கிடையாது. இது கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவத்துக்கு மிக கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்போது நடந்ததும் கொடூரமான சம்பவம் என்றாலும் அந்த இடத்துக்கு ஏன் போனன்றதும் ஒரு தவறான ஒரு சம்பவம், அதையும் நம்ம கண்டிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த கூட வந்த நபர் யார், அந்த பையனையும் பிடிச்சி விசாரிக்கணுன்றது தான் நம்ம நேற்று வச்சுருந்தோம். ஸோ இதை காவல்துறை செய்திருப்பார்கள். ஸோ இந்த வகையில் இப்போ கமிஷனர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், அந்த சாரும் கிடையாது, மோரும் கிடையாது, ஒரு வெண்ணையும் கிடையாது அப்படின்றத அவர் பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பாருங்கள். இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி, சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும் பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான். இது வரைக்கும் ஞானசேகரன் மேலே சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம்பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங்பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேறு ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேறு எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஆஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது, மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துகிட்ருக்குது. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருன்னா, இது போன்ற திரிச்சு விட்டுருக்காங்க, இதை அரசியலாக்குறாங்க அப்படின்றத தெளிவாக அவர் சொல்கிறாரு. அதனால தான் நான் இந்த விளக்கம் கொடுக்க வேண்டியது இருந்தது. எஃப்ஐஆரில் என்ன இருக்குதோ, என்ன ஒரு அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதில் அடித்தம் திருத்தம் இல்லாமல் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பேர் தான் எஃப்ஐஆர் அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை சொல்றாங்க, நம்ம அந்த எஃப்ஐஆர்லேயே பதிவு சொல்லிருக்காங்களா, அப்படியே பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை அந்த பெண் சொன்ன அப்புறம் தானே பதிவு பண்ணணும், நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கீங்க. இல்லை, வெளியே வந்துருக்கூடாதுல்ல, அதை சொல்கிறேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இல்லைன்னு தான் சொன்னேன். அது இல்லை, அதான் ஏரோப்ளேன் மோடில் போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்கிறேன். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதுன்னு இப்ப சொல்லி இது வரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க, வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனால் இப்போ விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட ஃபோன்லாம் விசாரித்து பார்க்கும்போது வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதையும் பாருங்கள். ஸோ இப்படி கமிஷனர் அருண் டைரெக்டாக களத்தில் இறங்கினாலே நிச்சயமாக அதை செய்து முடிக்க விட மாட்டார் என்பதே அவருக்கு நம்ம சப்போர்ட்டிவ் பேசுகிறோம், ஆதரவாக பேசுகிறோம், எதிர்ப்பாக பேசுகிறோம்லாம் கிடையாது. ஏற்கனவே சொன்னதை செய்தவர் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சொன்னதை செய்து முடித்து ஒருத்தன் விடாமல் இன்னும் ஒரு 1-2 பேர் தான் வெளிநாடு தப்பி ஓடிட்டான் அப்படின்றனால திரும்பி வர முடியல, அவர்களை பிடிக்க முடியவில்லை. அந்த நாடுகளோடு நாம் கைதிகளை பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் இல்லாததுனால அந்த 1-2 பேரை தவிர இதை எல்லா கொலை தொடர்பான எல்லாத்தையும் பிடிச்சி போட்டாங்க. இப்போ எல்லாம் வாயடிச்சு போயிருக்கான். ஜாதி கொலைன்னா இது ஜாதி ரீதியாக திருப்ப பார்த்தா தமிழகத்தில் ஒரு 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 அசாதாரண சூழ்நிலை உருவாக்குறதுக்கு சில பேர்லாம் பார்த்தா, சில முட்டா பசங்கள்லாம். ஸோ அதை எல்லாத்தையுமே உடைத்து எறிந்து உண்மையான குற்றவாளிகளை நேர்மையாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இதுதான் இப்படி தான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தவர் அவர் இறங்கினதுக்கப்புறம் அந்த 5 பேர் இது பண்ணியிருக்காரு. இந்த சாரு மோர் யாருக்கோ ஃபோன் பண்ணான்றதெல்லாம் எதுவும் கிடையாதுன்றது அவரோட பேட்டியிலே தெளிவாக ஒரு கமிஷனரே உட்கார்ந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவர் என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு.
தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லிட்டாரு. எனவே வந்து அதில் எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்றது தெரியும். அந்த பெண் தொடர்பானவர்களும் இது வந்து அவர்கள் யாருன்றதை பிடிச்சிட்டாங்கன்றதை அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அவர்களும் அதிருப்தியாக இருக்கிறார்கள் நடவடிக்கை மீது அப்படின்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தேவையற்ற இது பண்ணி இப்போ ஒருத்தர் சவுக்கில் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு ஏதோ செருப்பால் அடிக்கிறேன், சவுக்கால் அடிச்சுக்கிற போகிறேன்னு சொல்லியிருக்காத ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அது யாருன்னு தான் உங்களுக்கே தெரியும். நான் என் வாயினால் அதை சொல்லலை, உங்களுக்கே தெரியும். அந்த விவகாரத்தோட நம்ம வந்து அது ஸ்பெஷல் நியூஸாக இன்றைக்கி சாயந்தரம் போட போகிறோம். அந்த சவுக்கு அடிக்கிறது, செருப்பு எண்ணிக்கையோட போடாமல் இருக்கிறது, அந்த நபர் என்ன செய்கிறார், எப்படி சவுக்கில் எடுத்துக்கொள்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஈவினிங் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், வீடியோ போடுறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.